நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் ஆலோசனை கர்த்தா. அவர் நாமம் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிரபு என்னப்படும். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காக பாலகனாய் பிறந்தார் இயேசு கிறிஸ்து. குமாரனாய் சிலுவையிலே நமக்காய் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் ஒரு தோளின் மேல் இருக்கும். ஒரு வல்லமையுள்ள தேவன், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்க வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அநேக தீர்க்கதரிசிகளால் முன்னுரைத்தபடி ஏசாயா என்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர், தீர்க்கதரிசியானவர். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னமே கர்த்தர் பிரத்யட்சமாய் தீர்க்க தரிசனமாய் ஏசாயாவுக்கு கொடுத்த வாக்கின்படி அவர் எழுதி வைத்தது தான் இயேசு கிறிஸ்துவுக்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னமே எழுதி வைக்கப்பட்டது என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், எழுதி வைத்திருக்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் கிறிஸ்துவை குறித்து முன்குறிக்கப்பட்ட இந்த வசனம், இயேசு கிறிஸ்து அப்படியாக பிறந்தார், குமாரனாக நமக்கு கொடுக்கப்பட்டார், அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், ஆலோசனை கர்த்தராக இருந்தார். இந்த வசனம் நிறைவேறியது. ஆமென். அல்லேலூயா.